ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு தீபாவளி ரெசிபி தான். ஓமப்பொடி. ஓமத்தோட வாசனையோட நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து அதை ஒரு உரலில் போட்டு லேசாக இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கடலை மாவு 4 கப் எடுத்துக்கோங்க. 4க்கு 1 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும், அதனால் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். நீங்கள் வெண்ணெய் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஊறுகிற மாதிரி இந்த மாதிரி ஆகின அப்புறமா கலந்துக்கோங்க. போட்டு இதை முதல்ல நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா கலந்துக்கோங்க. பட்டர் எல்லா பக்கமும் சேர்ந்து பட்டரை இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும், அந்தளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஓமம் வாட்டர், அதாவது நம்ம அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா டைட்டான டோவாக பிசைஞ்சு வரணும். இப்போ பிசைஞ்சாச்சு, இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு புளிகிற உலக்கில் இடியாப்பத்துக்கு போடுவோம்ல, அந்த ஹோல் உள்ள இதை சில்ல அதில் சேர்த்துட்டு நம்ம மாவு அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புளிகிறதுக்கு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். முதல்லையே எண்ணெயில் பிழியாமல் லேசாக இதிலே பிழிஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாக வந்தால் மட்டும் எண்ணெயில் சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். இல்லட்டா நீங்கள் மாவை சரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இது சட்டுன்னு வெந்துடும். நல்லா ஹாட் இருந்ததுன்னா டக்குன்னு எண்ணெய் இந்த மாதிரி சலசலப்பாக இருக்கும். லைட்டாக ஒரு பக்கம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வெந்தப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறமா ரொம்ப கரிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லோ கலர் நல்லா கிடைக்காது. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதை புளியும் போது கண்டிப்பாக எண்ணெயை சூடை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா கையில் ரொம்ப சுடும். இந்த மாதிரி எல்லா இதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை அதே எண்ணெயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி பொரிச்சே போடும்போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே நல்லா உடச்சிக்கலாம். இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஓமம் சேர்த்துருக்கனால வயிற்று பிரச்சனை எல்லாம் வராது. இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.